ओम नमो भगवते श्रीरमणाय. आत्मबोधम वर्स 23. रागोच्चा सुखदुःखादि बुद्धौ सत्यां प्रवर्तते सुषुप्तौ नास्ति तन्नाशो तस्मात् बुद्धेस्तु आत्मनः. பற்று, ஆசை, சுகம், துக்கம் ஆகியவை புத்தி இருக்கும் போது மட்டுமே காணப்படுகின்றன. ஆழ்ந்த உறக்கத்தில் புத்தி அழிந்துள்ள போது இவை இல்லை. எனவே இவை புத்தியை சார்ந்தவை, ஆத்மாவை சார்ந்தது அல்ல. அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தை சொல்றார். அர்க்கஸ்ய பிரகாஷகா தோயஸ்ய சைத்தியம். அதாவது சூரியனுக்கு எப்படி பிரகாசமோ, தண்ணீருக்கு குளுமையும், அதே மாதிரியே அக்னிக்கு அக்னேகே உஷ்ணதா, அந்த மாதிரி ஒரு ஸ்வபாவம், அக்னிக்கு உஷ்ணம் அப்படிங்கிற ஸ்வபாவமும் இருக்கா மாதிரி ஆத்மாவுக்கு சச்சிதானந்த நித்திய நிர்மலம் அப்படின்னு ஆத்மாவுக்கு சங்கராச்சாரியார் டெஃபினேஷன் கொடுக்கிறார். சத்து சித்து ஆனந்தமான ஸ்வரூபமாகவும் எப்பொழுதும் உள்ளதாகவும் நிர்மலமாகவும் இருப்பதே ஆத்மா அப்படின்னு சொல்லி 24th ஸ்லோகத்தில் சொல்றார். 25th ஸ்லோகம் பார்க்கலாம். 25th ஸ்லோகத்தில் என்ன சொல்றார்? ஆத்மனகா, அந்த ஆத்மா சச்சிதானந்த ரூபமா இருக்கிற ஆத்மனகா, அந்த ஆத்மா தனியா சைத்தன்ய வஸ்துவா இருக்கும் பொழுது புத்தே விருத்தி இது துவயம், இந்த புத்திக்கு ஒரு சலனம் ஏற்படுறது. அந்த சலனத்தினால ஆத்மாவின் சச்சித் அம்சங்களையும் புத்தியில் தோன்றும் அசைவான சலனத்தையும் அஞ்ஞானத்தால் ஒன்று என்று கருதி இணைப்பதால் நான் அறிகின்றேன் என்ற உணர்வு வெளிப்படுகின்றது. இந்த பொய் நான் எங்க வருதுனாக்க சம்யோஜ்யம், அதாவது ரெண்டு விஷயம் சேருறது. என்னன்னாக்க பியூர் கான்சியஸ்னஸ், அந்த சச்சித் ஆனந்தமான ஆத்மா, அதுல ஒரு விருத்தி வருது. அந்த விருத்தினால ஜானாமி இதி, நான் அறிகின்றேன் அப்படிங்கிற அந்த ஒரு இது வெளிப்படுறது, பிரவர்த்தத்தையே வெளிப்படுறது அப்படின்னு சொல்லி சொல்றார். அதாவது ஆத்மாவிற்கும் புத்திக்கும் இணக்கம் கிடையாது, ஆயினும் விவகாரத்தில் அது காணப்படுகின்றது. சைத்தன்ய ஸ்வரூபம் ஆத்மா. புத்தியில் சைத்தன்யத்தை பார்ப்பது அஞ்ஞானத்தினால். அந்த சைத்தன்யம் ஆத்மாவிற்கே உரியது. ஆத்மாவின் ஸ்வரூபத்தில் பிரகாசிக்கும் சைத்தன்யத்தை புத்தி சலனம் ஏற்படும் பொழுது நான் அறிகின்றேன் என்ற அந்த பொய் ஞானம் உண்டாகின்றது. புத்தியை நாம் ஆத்மாவாக எடுத்துக்கொண்டு விடுகின்றோம். இந்த ஞானத்தையும், அதாவது அகங்காரம், இந்த பொய் நான், இதையும் தனக்கே உரியதாக கருதி நான் தான் கர்த்தா போக்தா என்று, அதாவது டூயர்ஷிப் என்ஜாயர்ஷிப் அப்படிங்கிற எல்லாமே அப்படியே வந்துடுறது அப்படின்னு சொல்லி 25th ஸ்லோகத்தில் சங்கராச்சாரியார் சொல்றார். ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.